போதும் போதும் அந்த கமெண்ட் டெலீட் பண்ணு ராஜா. இந்த மாதிரிலாம் போடக்கூடாது. அது நம்ம லைவ் இல்லையா? நம்ம லைவ்ல வந்து நம்மளே இப்படி அன்வான்டா பேசுவோம். இது காமெடி அக்கா, காமெடி தான். பட் அக்கா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குல்ல. யாரப்பா அது? யாரப்பா அது? லைக் போட்டவங்க உள்ள வாங்க. இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் நான் லைவை முடிச்சுட்டு நான் ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறேன். உலக சாதனையில் வெற்றி பெற்றது நானாத்தான் இருப்பேன். இன்னைக்கு 10 லைக். என்னவா சிரிப்பு? இந்த வேலை நீங்க தானா? என்ன ஸ்பெஷல் அக்கா? நான் இன்னைக்கு வந்து தோசை தேங்காய் சட்னி. பால்டப்பா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நீ யோகாவும் இவன் என்னது போனிக்ஸா? சும்மாறா அன்னடி சொல்லலாம். படி எரி ரெஸ்பெக்ட். நான் சோறு ரெண்டாவது ஒன்று போட்டுங்க. அந்த கமெண்ட் டெலீட் பண்ணுங்க. டெலீட். இதெல்லாம் வந்து நம்மளோட லைவுக்கு ஏற்றுக்கப்படாது. இந்த வேர்டு மட்டும் லைவுக்கு ஏற்றுக்கப்படாது. என் பையன் பார்க்காம சொல்லி ராஜா புது வியூவர். ஆமா புது வியூவர் தான். இல்ல இப்பெல்லாம் போடலாமா? விதிமுறைகள்லாம் தெரியாம இருக்கீங்க ராஜா, தெரிஞ்சுக்கணும் ராஜா. நீங்க எதுன்னு தெரியல. சொல்ல ஏலே அது வருத்ததுடா. சூப்பரா இருக்கும். எனக்கு பிடிக்காதுடா. எனக்கு வந்து நானா கிளீன் பண்ணி சாப்பிடணும். இல்லை வீட்டில் செஞ்சா சாப்பிடுவேன், அவ்வளோதான். வீட்டு குழம்பு சாப்பாடு வரட்டும்டா. அவங்க அப்பா கோயில் திருவிழா முடியட்டும்டா. வெள்ளிக்கிழமை முடியுதுல்ல முடிஞ்சாலே வந்து திருவிழா ஒன்று. பீஸா பர்கர் சாண்ட்விச். அக்கா இதெல்லாம் போடலாம். உங்களை யாரோ ஏமாத்தாத. ரொம்ப பிடிக்கும் அதனால. அப்படி இல்ல ராஜா, என்னோட லைஃபை பொறுத்த வரைக்கும் நானா போட்ட விதி இது. யாருமே மீன் சாப்பிட்டா இங்க வந்து பதிவிடக்கூடாது. அக்கா சொன்னது. யாராவது வாட் மீன் பட் மீன் தட் மீன் கூட சொல்லக்கூடாது. யார் இப்ப லைட் போட்டதா சொல்லுங்க. ஏண்டா இது கூட ஓ அப்படி. ஆமா அப்படித்தான். அதான் விதிமுறை. யாருனாலும் சாம்பார் சாப்பிட்டேன்னு சொல்லலாம், மட்டன் சாப்பிட்டா சொல்லலாம், சிக்கன் சாப்பிட்டா சொல்லலாம், பர்கர், சிக்காங்கொக்கா, அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல், டக்கிலோ, பர்கர், கபாக். சென்னை விளாக்ஸ் ஹாய் வாங்க. கபாக், அப்புறம் சிக்காங்கொக்கா, டக்கிலோ, ஸ்ப்ரிங் ரோல் என்ன